ஹாய் பிகாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம காய்களில் எப்படி வத்தல் போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி மிளகாய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் அதாவது சீனி அவரைக்காய், திரும்ப பாவக்காய் 4 காய்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்களை நம்ம எப்படி வத்தல் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகாவில் மோர் வத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மிளகாய் நான் இன்றைக்கி 1/2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1/2 கிலோ மிளகாய் எரிக்காதது, அதாவது எரிக்கிற வத்தல் இதுக்கு போட முடியாது. எரிக்கிற மிளகாய் போட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் எரிக்காத மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாவை என்ன பண்ணணும்னா காம்பை லைட்டாக கட் பண்ணிக்கிடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அங்கங்கே என்ன செய்யணும், நம்ம லைட்டாக குத்தி விட்டுக்கிடலாம், அல்லது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம மோர் ஊற்றுனோம்னா அந்த மோரும் உப்பும் அதில் இறங்கும். திரும்ப ரெண்டாவது இந்த கொத்தவரங்காய், இந்த கொத்தவரங்காயை என்ன பண்ணணும்னா இப்படி 2 ஒடிச்சு வச்சுக்கிடணும். ஒடித்து அதுக்கு பிறகு தான் அதை வத்தல் போடணும். நம்ம இனி எப்படி போடலான்னு பார்க்கலாம். மிளகாய், இந்த மிளகாவை நம்ம மோர் போட்டு அது அதுக்கு பிறகு தான் இதை காய வைக்கணும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் நான் 1/2 கிலோ மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 150 கிராம், இதில் 300 கிராம் மோர் இருக்குது. இதில் நம்ம 150 கிராம் மோரை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மோர் தான் ஊற்றி செய்தால் நல்லாயிருக்கும். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு, ரொம்ப அதிகமாக உப்பு போட்டக்கூடாது. உப்பு போட்டு அது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்காது. கொஞ்சமாக கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டு இதை நம்ம ஊற வைக்கணும். எப்படி ஊற வைக்கணும்னா, 2 நாள் இதை இப்படியே வச்சிடணும். இது என்ன செய்யணும், இந்த மோர்லேயும் இந்த உப்புலையும் நல்லா ஊறும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா காய வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பாவைக்காய். இந்த பாவைக்காவை நான் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவைக்காவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோர், இது நான் 150 பாவக்காய் வாங்கியிருந்தேன். 150 கிராம் பாவக்காய் வாங்கியிருந்தேன். அதுக்கு 150 கிராம் மோர் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இது மோரில் நல்லா ஊறும்போது ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா உப்பு போட்டு கரெக்டாக உப்பு போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். இதை நல்லா குலுக்கி இந்த உப்பில் ஊற முடியும் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை போகும். அதுக்காக நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இதையும் 2 நாள் கழித்து நம்ம காய வைக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம குலுக்கி விட்டுக்கிடணும். நம்ம இப்போ கத்திரிக்காவை எப்படி வத்தல் போடலாங்கிறத பார்க்கலாம். முதல் கத்திரிக்காவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நீள நீளமாக கொஞ்சம் திக்காகவே, கொஞ்சம் பருமனாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நியை கொதிக்கப்படும். பாருங்கள், வெந்நி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை அதில் வேக போடும். இது வேகன்னா ஃபுல் பாயில் ஆகக்கூடாது. ஒரு ஆஃப் பாயில், அதாவது ஆஃப் பாயில், அரை வேக்காடு வர வரைக்கும் இதை நம்ம தண்ணி நல்லா வேக வைப்போம். அதே போல் தான் நம்ம இந்த சீனி அவரைக்காய் வத்தலையும் போடணும். தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ண பிறகு நம்ம இந்த கொத்தவரங்காயை, அதாவது கொத்தவரங்காயை நீள நீளமாக நம்ம ஒடிச்சு வச்சுருக்குறோம். இந்த கொத்தவரங்காயை அந்த தண்ணியில் போடணும். கொத்தவரங்காயும் ஒரு ஆஃப் பாயில் ஆகட்டும், அதாவது அரை வேக்காடு வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காயோடு சேர்ந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இனி நம்ம இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக உப்பு போட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த உப்பு காயில் பிடிக்கிறதுக்காக மூடி வைப்போம். அதே போல் இந்த கொத்தவரங்காய்க்கும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போடக்கூடாது. உப்பு அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இனி 2 மினிட்ஸ் ரெண்டையுமே நம்ம இப்படி மூடி வைக்கலாம். அப்படி மூடி வைக்கும்போது இந்த காயோட அந்த உப்பு பிடிக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம இதோட நம்ம இது ஆப்ஷனல் தாங்க, மஞ்சப்பொடி போடுறது. தேவைன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடித்து எடுத்துடலாம். காயை நம்ம வடித்து எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா சீனியரக்காவை வேக வச்சு எடுத்தாச்சு. இனி வேக வச்சு எடுத்து இதை தண்ணி இருத்துட்டோம். இனி நம்ம இதை என்ன பண்ணணும்னா வெயிலில் வச்சு நல்லா காய விடணும். வெயில் நல்லா இருந்தால் 2 நாளில் காஞ்சிரும், இல்லைன்னா 3-4 நாள் ஆகும். அதே போல் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம். இனி இதையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா வெயிலில் காய வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோரில் மிளகாவை ஊற போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்து நல்லா காய வச்சிடலாம் வெயிலில். பாவக்காயும் நம்ம வந்து மோரில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இந்த பாவக்காயும் எடுத்து நம்ம காய போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பாவக்காவில் இந்த மோர் இந்த கசப்பு தன்மையோட ஊறி இருக்குது. நம்ம காயப்படும்போது இதை நல்லா புழிஞ்சி எடுத்து காயப்படணும். இப்போ பார்த்திங்கன்னா சீனி அவரை, அப்புறம் கத்திரிக்காய், பாவைக்காய், மிளகாய் எல்லாமே நம்ம வெயிலில் காய வச்சுருக்குறோம். இது காய்கிறதுக்கு 2 நாள் இல்லது கூட 1 நாள் ஆகும். வெயில் நல்லா இருந்தால் 2 நாளில் காஞ்சிரும், இல்லைன்னா கூட 1 நாள் ஆகலாம். இதிலெல்லாம் ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் 1 நாள் போட்டால் போதும். இது வந்து நல்லாவே காஞ்சிரும். பாருங்கள், இன்றைக்கி வெயில் ஏற்கனவே நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா வெயிலில் இந்த வத்தல் நல்லாவே காஞ்சிடுச்சு. நாம் இப்படி காய்களில் வத்தலை காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு நமக்கு ஒரு வத்தல் குழம்பு வைக்கவோ, இல்லைன்னா சப்போஸ் நமக்கு குழம்பு வச்சுருப்போம் தொடுகறி இல்லாமல் இருந்துன்னா இது நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கிராமங்களில் பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி சாப்பிட்றதுக்காக இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது என்ன பண்ணணும்னா இது வந்து நமக்கு வந்து நல்லா காஞ்சிட்டு இதை எண்ணெயை சட்டியில் காய வச்சுட்டு இதை நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா வத்தலுமே சேர்த்து போட்டிருக்கேன். நமக்கு தொடுகறி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து காய்களை தேடிட்டு இருந்தாலே அவசரம் இல்லை. அவசரமாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே பயன்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வத்தல், அதாவது மிளகாய், மோர் மிளகாய், அப்புறம் வந்து சீனி அவரை வத்தல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல் எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இது ஆக்சுவலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சோடு இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.